அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மண் சட்டி தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டிருக்கேன். அது வெடிக்கும் போது இது வந்து 1 kgக்கு தான் நான் அளவு சொல்கிறேன். 4 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ அந்த 4 வெங்காயத்தையும் நல்லா கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஆனியனை. இதுக்கு தேவையானது 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் 1 kgக்கு. இது 1 kg சிக்கனு நான் கழுவி இங்கே வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகணும். நான் அதிகமாக வந்து மண் சட்டியில், இரும்பு சட்டியில் தான் செய்வேன். அதனால தான் உங்களுக்கு மண் சட்டியிலே காட்டுறேன். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஃப்ரை பண்ண பிறகு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனையும் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேறு எதுவும் போடாமல் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயத்திலேயே நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து அந்த கவுச்சி வாசனை போகிறதுக்காக நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணலாம். உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகாத்தூளை நல்லா எல்லா சிக்கன்லேயும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துங்க நீங்கள். இப்போ வந்து தக்காளியும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, இந்த கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் நான் தனியாக லாஸ்ட்டாக டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீதி வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திரும்ப வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் அதுலேருந்து இந்த சிக்கனில் தக்காளியில் உள்ள தண்ணியே கிரேவியாக அழகாக வருது பாருங்கள். திரும்ப மூடி வச்சுடுங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திறந்து நம்ம வந்து அதை வந்து கிண்டி விட்டுக்கணும். இல்லைன்னா எனக்கு கீழே அடி பிடிச்சிடும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் நான் வந்து சாதம் வச்சுட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பண்ணுறனால ரொம்ப கிரேவி வேண்டாம் எனக்கு. நான் வந்து அந்த மண் சட்டி வந்து பிடிக்குது, அதனால் வந்து வேறு ஸ்டீல் கடாயில் வந்து மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த பதத்துக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து சுக்காவாக வேணும்னா கூட நீங்கள் வந்து இன்னும் மெதுவாக பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி இலை போட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ.